தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலினின் தனி செயலாளர் உமாநாத் IAS பணியிட மாற்றம் செய்யக்கோரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அதிக காலம் பணியாற்றி வரும் அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் பணியிட மாற்றி உத்தரவை பிறப்பிக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நிர்வாக ரீதியிலான அதிகாரிகளுடன் நேரில் தொடர்பு இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரின் தனி செயலாளர் உமாநாத் IASஐ அப்பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகம் தவறாக தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் தீவிர கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையத்தின் முன்பு வைப்பதாக வழக்கறிஞர் மோகன்தாஸ் தனது மனுவில் கூறியுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரியில் இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. கோட் ஆஃப் கான்டக்ட் வெளியிட்டாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் வெளியிட்ட பிறகும் கூட முதலமைச்சரின் தனிச் செயலாளர் அவர் உமாநாத் அவர் இன்னமும் அந்த பதவியில் 5 வருஷமாக நீடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தவிர மற்ற 2வது செயலாளர் 3வது செயலாளர் டாக்டர் சண்முகமும் 3 செயலாளர்கள் இருக்காங்க. அவங்கள இப்போ நீடிச்சாங்கன்னா அவங்க ஒரு கொள்கை பிறப்பு செயலாளர் மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லா கலெக்டரும் அவங்க கண்ட்ரோல் இருக்காங்க. கலெக்டர்லேருந்து ஆர்டிஓலேருந்து தாசில்தார்லேருந்து அவங்க எஸ்பியிலேருந்து கமிஷனர்லேருந்து எந்த இதையும் இப்போ எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுலேருந்து யாருமே மாற்றலை. அதெல்லாம் மாற்றணும்ன்றாங்க தான் எங்களுடைய முழு கோரிக்கை. தமிழ்நாடுடைய மக்கள் இப்போ இந்த எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கணும். மற்ற கட்சிகளும் கரெக்டாக இருக்கணும். இவர் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஊழல் நடக்கும். அது பணப்பட்டுவாடா நடக்கும். ஆம்புலன்ஸில் போகும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் வழியாக போகும். பிடிக்கிறதுக்கு முடியாது. தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உளவுத்துறை இதை கண்காணிக்கணும். இதெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் இப்போ இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.